இந்த வாரம் சரிகமபா சங்கம பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா சொன்ன மாதிரி ஒரு திருவிழா மாரிக்கு அப்படியே சூப்பரா போய்க்கிட்டு இருக்குதுங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அப்படியே வந்து திருவிழாவுல போய் பார்த்து எல்லாரையும் அப்படியே சந்தோஷப்படுவோம் இல்லையா? அதே மாதிரி எல்லாரையும் மறுபடியும் பேக்ல பார்க்கும்போது, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். யார விடுறது? யார சொல்றது? ஒண்ணுமே புரியல போங்க. எல்லாம் சூப்பரா கலக்கிட்டு வர்றாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அ இவங்க சைந்தவி மேடம் வந்து அந்த சமையல் பாட்டு செம்மையா இருந்துச்சு. அதுக்கு அர்ச்சனா பண்ண விதமும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ரிக்ஷிதா, முகேஷோட காம்பினேஷன் அப்பா! ரோஜா படத்தில செம்மையா இருந்துச்சு அதுவும் சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரத் அக்ஷயாவோட உயிரே உயிரை பாட்டு அப்பா! என்ன ஒரு அருமையான ஒரு சோல் பாட்டு. அவ்வளோ அருமையா அக்ஷயா பாடுனாங்க. சரத்தும் பாடினாருன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து மகிழன் வந்து சஞ்சனாவோட சேர்ந்து அவங்க வந்து மாயநதி அந்த பாட்டு வந்து பாடுனாங்கங்க. ஐயோ! அந்த பாட்டை வந்து எத்தனை தடவை கேட்டாலும் அதை வந்து மறுபடியும் மறுபடியும் சலிக்காமல் கேட்குற பாட்டுங்க அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டை எடுத்துகிட்டு பாடும்போது அவ்வளோ ஒரு ஒரு சோல்ஃபுல்லாக 2 பேரும் சேர்ந்தது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து மறுபடியும் வந்து நாகார்ஜுனனை பார்த்தோம். நாகார்ஜுனனை பார்க்கும்போதெல்லாம் எப்பவுமே வந்து மலையோர வீசுங்காற்று அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். இன்றைக்கி மட்டும் அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து தொட்டு தொட்டு பேசு சுல்தானா அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து சௌமியாவோட சேர்ந்து பாடும்போது ரொம்ப இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து விஜய் வந்து பிடிச்சிட்டாரு, ஒரு புளியங்கொம்பை பிடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாரு, இனிமேல் விட மாட்டார் போல். ஸோ அவர் வந்து லக்ஸனாவோட சேர்ந்து இளங்காற்று அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து அவ்வளோ அருமையாக பாடினார். அப்புறம் விஜய் லோஷன் அவர் வந்து பாடி கார்த்திக் சாரை வந்து மேடைக்கே வர சொல்லிட்டாரு, வர வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிக்கே சொல்லலாம். அப்போ எப்படி பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கார்த்திகா கில்மிஷா காம்பினேஷன் மறுபடியும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அருளினி அப்பா செம்மையாக கலக்கிட்டு வர்றாங்கங்க. இந்த தடவையும் பார்த்திங்கன்னா, வாலி படத்துலேருந்து அந்த பாட்டை எடுத்துகிட்டு வந்து நிசாந்தோட சேர்ந்து செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க வந்து கில்மிஷா ஓட சேர்ந்து அருளினி, நிஷாந்த் 3 பேரும் பாடின அற்புதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஐயோ! இன்னும் போய்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் சூப்பரான ஆட்களெல்லாம் வரவே இல்லை. எதான் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அதாவது இன்னும் வந்து வீரபாண்டி, பாலமுருகன் இன்னும் செமையாக வந்து வர்றவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஸோ பார்க்கலாம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.